ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கப்பி க்ரோயிங் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்காண்டி ஒரு 5 கப்பி க்ரோயிங் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கப்பி சாகிறதையும் ஸ்டாப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கப்பியோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அதையும் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிடி விளாக்ஸ் தமிழ். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 5 டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டேங்க் சைஸ் தான். நீங்கள் டேங்க் சைஸ் வந்துட்டு 1 to 2 மீட்டர்ஸ் கம்பல்சரியாக கொடுத்துருங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர்ஸ் இருக்கணும். ஏதாச்சும் ஹைடிங் ஸ்பாட் நிறையவே கொடுங்க. ஏன்னா கப்பியில் நிறைய குட்டி போடும். அது குட்டி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி போடுற குட்டியெல்லாம் அதுவே கூட சாப்பிடும். ஸோ தட் அது கப்பி குட்டி மறையிறதுக்கு ஹைடிங் ஸ்பாட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கப்பி குட்டி அதிகமாகவே. நான் செகண்டாக பார்க்க போகிறது டேங்க் செட்டப். இந்த டேங்க் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குளோரின் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன்டு வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிஷன் வாட்டர் தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். நம்ம ட்ரிங்கிங் யூஸ் பண்ணுற வாட்டர் தான் அது வந்துட்டு. அது கூட கொஞ்சம் ராக் சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிஷ்ஷு நீந்தறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபிஷ்ஷு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம சேண்டை பற்றி பார்த்தோம்னா சேண்ட் வந்துட்டு ஃபிஷ்ஷு போடுற வேஸ்ட்டெல்லாம் அதுவே டீகம்போஸ் பண்ணிக்கும். அடுத்து கிரேவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல சைஸ் தான். ஆனால் நீங்கள் அதை சாண்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். லைவ் பிளான்ஸ் வந்துட்டு நீங்கள் பிளான்ட்டுக்கு ஃபிஷ்ஷுக்கு கொடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மணி பிளான்ட்டு, ஃபாக்ஸ்டெயில், டக்வீட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பிளான்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு மோசமான சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு தான் ரொம்ப நல்ல ஃபில்ட்ருன்னு சொல்லுவேன். நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இதை பற்றி நான் கிளியராக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்டு வந்துட்டு வாட்டர் கண்டிஷன் தான். நீங்கள் டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரிலேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. pH வந்துட்டு 7 to 8 வச்சா ஃபீடிங் பற்றி பார்க்க போகிறோம். கப்பீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு டெய்லி 2 to 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணாலே போதும். அது உங்களோட விஷ் தான். அடுத்து நீங்கள் போடுற ஃபுட்டை வந்து அது கப்பீஸ் வந்துட்டு 1 to 3 மினிட்ஸுக்குள்ளே கன்சியூம் பண்ணுறதான்றது நீங்கள் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி. அடுத்து நீங்கள் கப்பீஸுக்கு வந்து மைக்ரோ பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணலாம். லைவ் ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் லைவ் ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணால் பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் மைக்ரோ பெல்லட்ஸே ஃபீட் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, நான் சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க. 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அமௌண்ட்டு சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் போதும். நீங்கள் ரொம்ப போடணுன்ற அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கப்பி அதிகமாக இறக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியாமல் அதிகமாக சாப்பிட்டு அது இறக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்டரோட கண்டிஷனையும் கெடுத்து விட்ரும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்டரோட கலரும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கப்பி ஃபுட்டெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். அதெல்லாம் போட்டால் கப்பீஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சரிப்பா எல்லாம் ரைட்டு தான், கப்பியோட அடலுக்கு ஃபீல் பண்ணுறது நீ சொல்லிட்ட, இப்போ நீ இந்த கப்பி ஃப்ரைஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போடுற பில்லட்ஸையே கொஞ்சமாக நுணுக்கி போட்டிங்கன்னாலும் ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த ஆப்டிமம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, அந்த ஆப்டிமம்லாம் நான் அப்படியே போட்டுருவேன். சும்மா மைன்யூட்டாக ஒரு 2 பெல்லட் 3 பெல்லட் அந்த மாதிரி போட்டோன்னா அது கன்சியூம் பண்ணிக்கும். அது ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் வேணும்னா நுணுக்கி போட்டுக்கலாம். க்ளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டர் வீக்லி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வந்துட்டு 20% ஆஃப் வாட்டர் மட்டும்தான் நீங்கள் வெளியேற்றணும். முழுசாக வெளியேற்றக்கூடாது வாட்டரை. முழுசாக ஒரு வேளை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டரில் இருக்கிற பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் போய் உங்கள் மீன் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது மீன் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கப்பீஸ் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 20% மட்டும் வாட்டர் வெளியேற்றினா போதும். வாட்டர் வெளியேற்றிட்டு இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் டேங்க் நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டேங்க் ரீஃபில் பண்ணி அதே மாதிரி பெனிஃபிஷியல் பாக்டீரியா இன்னொரு மூடி எடுத்து அப்படியே போட்டு கொஞ்ச நாள் செட் ஆக விட்ருங்க. அதுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் போட்டு அங்கே ஃபிஷ்ஷை உள்ள. சரி, எப்பட்றா வாட்டரை வெளியேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஃபன் பம்பை வச்சு நீங்கள் வாட்டர் வெளியேற்றுறதுனா ஏற்றிக்கலாம். பிகாஸ் தொட்டியை வந்துட்டு அப்படியே கீழே முழுசாக கமுத்தக்கூடாது. கமுத்துனீங்கன்னா ஃபிஷ்ஷு ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபிஷ்ஷு இறந்துடும். அதனால் இந்த சைஃபன் பம்பை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டரை வெளியேற்றிக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்குன்றதுனால தான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோ தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் ஏதாச்சும் தடுமாறி தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் போடுற லைக்கையும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபையும் பார்த்து தான் இன்னும் எப்படிலாம் நான் என்னை திருத்திக்க முடியும். நீங்கள் போடுற கமெண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.